வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னது, மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் என்னது, ஒரு கிளாஸ் வந்து இன்னொரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்போம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணிக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸும் அந்த ப்ரீவியஸோட கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணால் அது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். எப்பயும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், பட் இப்போ நம்ம ஒரு ரியல் வேர்ல்டு சினாரியோ யூஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ஃபாதர் இருக்கார், உங்களோட கிராண்ட் ஃபாதர் இருக்கார். உங்கள் ஃபாதர் வந்து உங்களோட கிராண்ட் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணியிருப்பார். நீங்கள் வந்து உங்களோட ஃபாதர் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் இன்டைரக்டாக இன்ஹெரிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் ஏன் பேர் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், அந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கிறதுனால அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதுதான் கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி. ஸோ கிளாஸ் சி வந்து இதுதான் வந்து ஃபைனல் கிளாஸ். இந்த கிளாஸ் சி வந்து கிளாஸ் பி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். இந்த கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ கிளாஸ் சி வந்து கிளாஸ் பியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்ணால், கிளாஸ் ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் அக்சஸ் பண்ணால், ப்ரொவைடர் அந்த அக்சஸ் மாடிஃபையர்ஸ் கரெக்டாக இருந்தால். ஸோ அக்சஸ் மாடிஃபையர்ஸ் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தோன்னா அனிமல், ஹியூமன், லிட்ரேட் ஹியூமன். ஸோ அதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள் எடுத்திருப்போம். ஸோ அனிமல் கிளாஸ் ஒன்று இருக்குது, ஹியூமன் கிளாஸ் ஒன்று இருக்குது, லிட்ரேட் ஹியூமன் கிளாஸ் இருக்குது. ஸோ அனிமல் கிளாஸில் என்ன கொடுத்துருப்போம்னா, வாய்ட் ஈட் மெத்தட் இருக்குது. வாய்ட் ஈட்னா எல்லா அனிமல்ஸும் சாப்பிடும். மோஸ்ட் ஆஃப் தி அனிமல்ஸ் ஈட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கேட் ஈட் பண்ணோம், டாக் ஈட் பண்ணோம், ஹியூமன்ஸும் ஈட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஹியூமன் கிளாஸ். கிளாஸ் ஹியூமன் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஸோ கிளாஸ் ஹியூமன் எக்ஸ்டென்ஸ் அனிமல். ஸோ இங்கே பார்த்தோன்னா என்ன ஆகும்னா, இந்த அனிமல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஹியூமன் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும், அக்சஸும் பண்ண முடியும். ஸோ ஹியூமன் கிளாஸில் ஈட் மெத்தட் இல்லை, ஆனால் எக்ஸ்டென்ஸ் அனிமல் கொடுத்ததுனால ஈட் மெத்தட் வந்து ஹியூமன் கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். அண்ட் தென் ரன். ஸோ ரன் மெத்தடு இது ஹியூமனோட ஸ்பெசிஃபிக் அண்ட் மெத்தட். அந்த மெத்தட் வந்து ஹியூமன் கிளாஸ்னால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், அனிமல் கிளாஸால் அக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் கிளாஸ் லிட்ரேட் ஹியூமன் எக்ஸ்டென்ஸ் ஹியூமன். இது என்னென்னா, இந்த லிட்ரேட் ஹியூமன் கிளாஸ் வந்து ஹியூமன் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ஹியூமன் கிளாஸ் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம வந்து லிட்ரேட் ஹியூமன் கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும், ப்ரொவைடட் அக்சஸ் மாடிஃபைஸ் கரெக்டாக இருந்தால். ஸோ லிட்ரேட் ஹியூமன் வந்து அதோட ஸ்பெசிஃபிக் மெத்தட் வந்து ரீடு. ஆல்ரெடி வந்து ஹியூமன் கிளாஸ் இருக்க மெத்தட்ஸ் வந்து ரன்னு. அந்த ஈட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால, அனிமல் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால ஈட் மெத்தடும் அக்சஸ் பண்ண முடியும் ஹியூமன் கிளாஸ்லேருந்து. ஸோ டோட்டலாக லிட்ரேட் ஹியூமன் கிளாஸ்லேருந்து ரீட் மெத்தட் அக்சஸ் பண்ண முடியும், ரன் மெத்தட் அக்சஸ் பண்ண முடியும், ஈட் மெத்தடும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருப்போம்னா, லிட்ரேட் ஹியூமனுக்கு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். லிட்ரேட் ஹியூமன் ஈக்குவல் டு நியூ லிட்ரேட் ஹியூமன். இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈட் மெத்தட், ரன் மெத்தட், ரீட் மெத்தட் கால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன தெரியும்னா, என்ன வரும்னா ஈட்டிங், ரன்னிங் அண்ட் தென் ரீடிங்னு வரும். இப்போ நம்ம அதே வந்து ஹியூமன் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஹியூமன் கிளாஸுக்கு வந்து ஹியூமன் ஈக்குவல் டு நியூ. இப்போ நம்ம ஹியூமன் கிளாஸ்லேருந்து ரீட் மெத்தட் அக்சஸ் பண்ணுற ட்ரை பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஹியூமன் கிளாஸ்லேருந்து ரீட் மெத்தட் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அக்சஸ் இல்லை. ஏன்னா வந்து ஹியூமன் மெத்தட் வந்து அனிமல் கிளாஸ் மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. லிட்ரேட் ஹியூமன் கிளாஸில் தான் ரீட் மெத்தட் இருக்குது. அதனால் வந்து இந்த ஹியூமன் கிளாஸுக்கு ரீட் மெத்தட் வந்து அக்சஸ் இல்லை. ஸோ இங்கே ஹியூமன் மெத்தட் கிளாஸ்லேருந்து நம்ம ரீட் மெத்தட் அக்சஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட சாம்பிள் ப்ரோக்ராம். என்ன பார்க்க போகிறோன்னா, ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னது, ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதணும், இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் என்னது, ஒரு பேஸ் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள் டிரைவ்ட் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா அது ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா கிளாஸ் ஏ வந்து பேஸ் கிளாஸ், இந்த பேரண்ட் கிளாஸ் வச்சுட்டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு ஃபாதருக்கு மல்டிபிள் சில்ட்ரன் இருக்கலாம். இந்த மல்டிபிள் சில்ட்ரனும் என்னன்னா ஃபாதரோட ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹைராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லலாம். இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படின்னா அனிமல் கிளாஸ் இருக்கு. அனிமல் கிளாஸ்ல இருந்து மல்டிபிள் கிளாஸஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் கிளாஸ், டாக் கிளாஸ், கேட் கிளாஸ் எக்ஸெட்ரா. ஹியூமனும் ஒரு அனிமல் தான், டாகும் ஒரு அனிமல் தான், அதே மாதிரி வந்து கேட்டும் ஒரு அனிமல் தான். இது அனதர் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷன் இப்போ பார்க்க போகிறோம். கிளாஸ் அனிமல்ல ஒரு மெத்தட் இருக்கு, அதுதான் வந்து ஈட் மெத்தட். இந்த ஈட் மெத்தட் வந்து இந்த அனிமலுக்கான ஸ்பெசிஃபிக் மெத்தட். ஸோ எந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து இந்த அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுதோ அந்த கிளாஸஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஈட் மெத்தட் அக்சஸ் இருக்கும். ஸோ இங்கே ஹியூமன் கிளாஸும் டாக் கிளாஸும் வந்து அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இந்த ஈட் மெத்தட் வந்து அந்த ரெண்டு கிளாஸஸ்க்கும் அக்சஸ் இருக்கு. ஸோ ஹியூமன் கிளாஸுக்கு ஸ்பெசிஃபிக் மெத்தட் என்னன்னா ரன் மெத்தட். ஸோ இந்த ரன் மெத்தடில் சம்திங் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ரன்னிங்னு. அதே மாதிரி டாக் கிளாஸோட ஸ்பெசிஃபிக் மெத்தட் என்னன்னா பார்க்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயின் மெத்தடில் என்ன பண்ணுறோம்னா ஹியூமன் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், அதே மாதிரி டாக் கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், human and then dog. human class யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்ம eat மெத்தட் அக்சஸ் பண்ணலாம், அதே மாதிரி ரன் மெத்தடும் அக்சஸ் பண்ணலாம். டாக் கிளாஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு eat மெத்தட் அக்சஸ் பண்ணலாம், bark மெத்தடை அக்சஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம்னா என்ன ஆகும்னா human eating running, dog eating and barking. ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைரார்க்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். why multiple inheritance is not supported in Java. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்க, ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சப்போர்ட் இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின்னா சப்போஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வரும், சப்போஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா ஏன் இல்லை? இந்த ரெண்டு கொஸ்டின்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அந்த எக்ஸ்பிளனேஷனும் நீங்கள் திங்க் பண்ண ஆன்சரும் ஒன்றா இருக்கா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ why multiple inheritance is not supported in Java வந்து இந்த பார்ட் வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கினா தான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஏன் சப்போர்ட் இல்லைனா ரெடியூஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் சிம்பிளிஃபை லாங்குவேஜ். இந்த ஒரு பாயிண்ட் சொன்னாவே உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் டெக்னிக்கல் இன்டர்வியூ. ஸோ இந்த எக்ஸாம்பிளோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்னது, மல்டிபிள் பேரண்ட் கிளாஸஸ்ல இருந்து நீங்கள் இன்ஹெரிட் பண்ணால் அது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ கிளாஸ் பி ரெண்டு கிளாஸஸ் இருக்கு, ரெண்டுமே பேரண்ட் கிளாஸஸ். இந்த ரெண்டு பேரண்ட் கிளாஸஸ்ல இருந்து நீங்க வந்து இன்ஹெரிட் பண்றீங்க, விச் இஸ் கிளாஸ் சி வந்து இன்ஹெரிட் பண்ணிருச்சுன்னா அது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஜாவா, அது ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ண விடாத லாங்குவேஜ் வந்து ஜாவா வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி வைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஏன் பண்ண விட மாட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏல வந்து ஒரு மெத்தட் இருக்கு கால் பிரிண்ட் மெத்தட், கிளாஸ் பிலையும் ஒரு மெத்தட் இருக்கு கால் பிரிண்ட் மெத்தட். இப்போ கிளாஸ் சி வந்து கிளாஸ் ஏ கிளாஸ் பி ரெண்டுத்தையும் இன்ஹெரிட் பண்ணிச்சுன்னா இந்த பிரிண்ட் மெத்தட் வந்து கிளாஸ் ஏலேருந்து வரும், கிளாஸ் பிலேருந்து வரும். ஸோ ரன் டைமில் நம்ம வந்து கிளாஸ் சி யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் மெத்தட் கால் பண்ணுறோன்னா கிளாஸ் ஏல இருக்க பிரிண்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை வந்து கிளாஸ் பியில் இருக்க பிரிண்ட் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகணுமா? ஸோ அந்த ஒரு ஆம்பிகியூட்டி இருக்கும். ஸோ கம்பைலருக்கு தெரியாது கிளாஸ் ஏல இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுமா இல்லை கிளாஸ் பியில் இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணணுமா தெரியாது. ஸோ இந்த ஆம்பிகியூட்டி இருக்கிறதுனால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வந்து ஜாவாவில் சப்போர்ட் பண்ணலை அவங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன். இந்த ரீசனுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு. ஏன்னா வந்து இந்த ரீசன் வச்சு தான் நிறைய டெக்னிக்கல் இன்டர்வியூஸ்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.